கேட்டிருக்காங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் அது பர்சனலு, அதனால அதுக்குள்ளார நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது தனிப்பட்ட முறையில் அது கணவன் மனைவிக்குள்ளார நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதை பொது விவாதத்துக்கு நம்ம எடுக்கிறது அது ஒரு அறம் இல்லைங்கிறது நியாயமாக இருந்தாலும், ஆனால் வெறும் நடிகராக இருக்கக்கூடிய ஒரு விஜயை சார்ந்து அவருடைய மனைவி சங்கீதா இந்த பிரச்சனையை கலப்பியிருந்தாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். ஏன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களோட ட்ரெண்டிங்க தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணாதான் நமக்கு ஃபேஷனுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? எல்லாரும் அப்படி இருக்காங்களா என்ன? பெரும்பான்மையான நடிகர்கள் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நடிகர்கள் தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணி திரும்பி இன்னொரு நடிகை கூடயோ இல்லை வேற ஒரு பொண்ணு கூடயோ கைப்பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கைகள் இன்னும் மேம்படுது, நிறைய நல்ல வாய்ப்புகள் வருது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுறாங்க. இப்ப சமீபத்தில் ஒருத்தர் என்னை இப்படி பேருக்கு சொல்லி கூப்பிடாதீங்க, என்னை வேற பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு அதே வேலையை பார்த்தாரு. அவர் இப்ப நாளைக்கு எனக்கு அதிக படங்கள் வருது, நான் நிறைய பாப்புலரா நடிக்கிறேங்கிறப்ப அதை அவங்கள லக்கி சாம்னு ஓப்பனாவே எக்ஸ்போஸ் பண்றாரு. அதே மாதிரி இந்த இசையமைப்பாளர் ஒருத்தர் இப்ப அதே மாதிரி வேற ஒரு ஹீரோயின் கான்டாக்டோட வந்தாங்க. மேடம் நான் தான் சொல்றேன், ஒரு சீரியல்ல கூட ஒரு நடிகை ஒருத்தவங்க, அவங்க ஏற்கனவே மேரிடு, ஆனா இன்னொரு கோ ஆர்டிஸ்ட் சீரியல்ல நடிச்சவங்க அவங்களும் மேரிடு, அந்த ஜென்ஸோட பழகுறாங்க. அப்புறம் அவங்க பொண்டாட்டி வெளியில வந்து வாயிலையும் வயிற்றுல அடிச்சுட்டு பிரச்சனை பண்றாங்க. திரும்பி அவரையும் விட்டுட்டு இப்ப இன்னொருத்தர் கட்டி என்ன கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்லையா ஆனா 4 வருஷம் ஆச்சு நான் சொல்ற சம்பவம். இந்த 4 வருஷமாவும் அவங்க ஏதோ ஒரு முக்கியமான சீரியல்கள்ல பெரிய கதாபாத்திரத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபெமிலியாரிட்டி ஃபேக்டர், விளம்பரமா நினைக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் தான் எனக்கு இதனால வாய்ப்புகள் வருது அப்படிங்கிற பார்வையில இருக்கிறப்ப நல்லதோ கெட்டதோ என்னைய பத்தி பேசுறானா, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா தலை வலிக்குதே. சங்கீதா அவர்கள் இது வரைக்கும் பொது வெளிக்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசினதே இல்ல. ஏன்னா அவங்க பெரிய ஃபேமிலியும் இல்ல. விஜய் அவர்களுடைய எல்லா பெண்களுமே எல்லா நடிகர்களுமே அப்படிதான். ஜெயம் ரவி வெளியில வந்து இப்ப வரைக்கும் அவங்க புது பொண்டாட்டி கூட சுத்துறப்பலாம் அவங்க பொண்டாட்டி ஏதோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கண்டென்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட 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 டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. கமெண்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றது அந்த பெண்களுடைய தரப்பை விட்டுருங்க, ஆண்களுடைய தரப்பு சினிமா துறைக்குள்ளார இருக்கிறப்ப இது சகஜமாயிருச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.